என்ன கிளாஸ் உனக்கு? அது உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹலோம்மா. என்னாச்சு? நேத்தியே எடுக்கல. நான் தூங்கிட்டேன். இதே பொழப்பா வச்சுக்கோ, படிச்சிடாத. மா அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம், உங்களுக்கு எங்க தெரியும். சரி என்னமோ பண்ணு. ஆமா அது என்ன? அது இது என்ன சொல்ல வரீங்க? அது உன்னோட அக்கா எப்படி இருக்கா? நான் பாக்குற வரைக்கும் நல்லாதான் இருக்கிறா. ஏண்டி அவ கூட கொஞ்சம் ஒத்து போனாதான் என்னவா? என்னது? நானா பேச மாட்டேங்கிறேன். நான் பேசினாலே எரிஞ்சு விழுகிறா. ஐயோ, நீ ஒரு டைப்பு, அவ இன்னொரு டைப்பு. ஏண்டா ப்ரே பண்றீங்க, சண்டே ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க, ஆனா இதை மட்டும் உங்களால நானே கிளாஸ்க்கு டைம் ஆச்சுன்னு இருக்கேன், கூப்பிட்டு கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க. ஏய் நான் ஏன் உனக்கு எங்க மிஸ் ஆகுதுன்னு தான் தெரியலடி. கொஞ்ச நேரம் உட்காந்து படி. ஹலோ என்னாச்சு? அது எதுவும் இல்லை, அம்மா தான் கூப்பிட்டாங்க. எடுத்து நீ வேணுமென்னா பேசு, நான் வெயிட் பண்றேன். அது எதுவும் இல்லை, சும்மாவா தான் இருக்கும். என்னடி நீ சண்டை போட்டா எடுத்து பேச மாட்டியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி என்னவோ. சரி பார்க்க போவோமா? வீட்டில் இருக்க ஒரே போரிங்காக இருக்கு. எப்போ? சண்டே மார்னிங். என்ன மாதிரி? சண்டே மார்னிங்கே வா, எனக்கு தான் சர்ச் இருக்கும் தெரியும்ல. ஓ ஆமால. ஹலோ. நெக்ஸ்ட் வீக் நமக்கு மினி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அப்போ இந்த சண்டே மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்போம் ரெண்டு பேரும். அதான் இந்த சண்டே போகலாம்னு யோசிச்சேன். நோ சான்ஸ் மச்சி, சர்ச்சுக்கு போகாட்டினா அவ்வளோதான். இப்போ போய் மட்டும் என்ன தான் பண்ண போகிறேன்? என்ன சொல்கிற? அட்டென்ட் பண்ணுவேன், ப்ரே பண்ணுவேன், மெசேஜ் கேட்பேன். அச்சோ, மெசேஜ் கேட்டு மட்டும் எதுவும் ஒழுங்காக இருக்கிற மாதிரி. என்ன சொன்ன? எதுவும் இல்லை. சரி, நான் வீட்டுக்கு போய் கூப்பிடுறேன். பாய். என்ன வீட்டுக்கு போயிட்டியா? வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ கேட்குறேன் பாரு. ஆமாம், ரீச் ஆயிட்டேன். ஆல் ரைட், நாளைக்கு கன்சல்டேஷன் கிளாஸுக்கு எத்தனை மணிக்கு போகிறதா? ஹலோ. சொல்லு. என்னது? என்ன சொல்ல? கன்சல்டேஷன் கிளாஸா? என்ன உனக்கு தெரியாத மாதிரியே பண்ற? மண்டே ஹிஸ்டாலஜி மினி எக்ஸாம் இருக்கு, தெரியும்ல? ஓ ஆமால. சரி, நாளைக்கு வீட்டில் ஃபுல்லாக தூங்கலான்னு நினச்சேன், ஆனால் இப்படி பண்ணுறீங்களே. நீயோ மெமரியும். நாளைக்கு 10 மணிக்கு போகிறோம், ரெடியா? சரி, ஓகே, குட் நைட். ஏய், நீ பெரிய பிள்ளை ஆகிட்டு வந்தா பேரு ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக பண்ணுறியா? ஒரு பொருள் உருப்படியாக வச்சுக்கிறியா? கான்சென்ட்ரேஷன் இங்கே
வீட்டுக்கு வர பொழப்பே இல்லை. என்னது? ஓ, நம்ம பழைய டைரி. May 15, 2014. Today was one of the worst days. Me and Karina were playing with the ball. It was fun. என்ன அங்க சத்தம்? அட பாவிங்களா, இதை போய் உடைச்சிட்டிங்களா? இவ்வளோ வருஷமா பத்திரமா வச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர் வேஸ் வேற. ஏய், நீ பெரிய புள்ளை ஆயிட்டு தான் பேரு. ஏதாச்சும் ஒன்று உருப்படியா பண்றியா? ஒரு பொருளை உருப்படியா வச்சுக்கிறியா? இப்படியே பண்ணிட்டு இருங்க, போங்க. July 12, 2016. Another day filled with frustration. என்னம்மா, மார்க்லாம் வந்துருச்சா? என்னம்மா அது எல்லாத்துலேயும் கம்மி கம்மி மார்க்காக இருக்கு. ஒழுங்காக படிக்கலையா? நெக்ஸ்ட் டைம் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கணும். ஓகே? கொடுமா, உன் பேப்பர்ஸ் கொடு. ஓகே, எல்லா மற்ற பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக வாங்கியிருக்க. ஃபிசிக்ஸில் என்னது? இன்னும் ஒழுங்காக படிக்க மாட்டியா? நீ கான்சென்ட்ரேஷன் இங்கே இல்லை. அவள் பரவாயில்ல, சின்ன புள்ள, இப்போ தான் படிச்சுட்டு இருக்கா. உனக்கு எங்கே போச்சு அறிவு? August 25, 2018. This is it. This is the last straw. I'm done with her. I'm so done with her. ஹலோ, எங்க இருக்கீங்க? என்ன அப்படின்னா வர முடியாதா? இன்னைக்கு கிராஜுவேஷன்னு தெரிஞ்சும் ஹலோ, எங்கடி போன? எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிற? இப்ப எதுக்கு கத்துறீங்க? 2 நாளா கூப்பிட்டு இருக்கேன், மரியாதை. அதான் இன்னொரு மக இருக்கால, அவளை கூப்பிடுங்க, பேசுங்க, கொஞ்சுங்க, என்னமோ செய்யுங்க. என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? அவ இருக்கா, அவளை மாதிரி நீ இருக்க வேண்டியதானே? அவகிட்ட நீயே இனியும் பேச மாட்டேங்கிற? அவ 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 அவளை வச்சு கொண்டாடுங்க. ஆமா, நீயும் அவளை மாதிரி இருந்தா எதுக்கு இப்படி நாங்க பண்ண போறோம்? இங்க பாருங்கம்மா, இப்படி கத்துறதுக்கு தான் கூப்பிடுறீங்க சொன்னா ப்ளீஸ் வச்சிருங்க. இப்ப யார் இங்க கத்துறா? ச்சே, போனை வை. என்னது இது? லைட் எல்லாம் ஆல்ரெடி ஆஃப் ஆயிருக்கு. இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டாளா? என்ன குப்பையெல்லாம் இப்படி பரப்பி வச்சிருக்கா? இவ திருந்தவே மாட்டா. ரெண்டு கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிக்கிறபடி, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்குள் கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய ஒரு வாசனை, அது கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே கிறிஸ்துவினுடைய வாசனை வீசக்கூடியவர்களாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதைத்தான் வேதம் சுட்டி காண்பிக்கிறது.
யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, பிதா கிறிஸ்துவை அனுப்பினது நியாய தீர்ப்புக்காக அல்ல, ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார் என்று சொல்லி. அவருடைய வாசனை ஒரு மனுஷனை மரணாக்கினிக்குள் கொண்டு போக வேண்டும் என்றல்ல, ஒரு மனுஷனை ஜீவனுக்குள் நடத்த வேண்டும் என்பதற்காக. not for condemnation but for salvation என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தை வல்லமை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்மையாகவே அது ஒரு நற்கந்தம். அந்த அரோமா வேதம் சொல்லுகிற ஒரு மனுஷனை ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்தும். அதை பற்றி மேபி நான் அதான் ட்ரை பண்ணுமோ. இவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணியாச்சு, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். வெளிப்படுத்துகிறார்கள், அநேகருக்கு பிரயோஜனமாய் இருப்பார். இப்போ பேசாட்டினா நம்ம எப்பவும் பேச முடியாது. சரி வா. என்ன வேணும்? இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? தயவு செஞ்சு அமைதியா போ, கடுப்பேத்திட்டு இருக்காத. இதை தான் நான் சொல்கிறேன். எதுக்கு என்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுகிற? எரிஞ்சு விழாம பின்ன என்ன கொஞ்சுவாங்களா? இங்கே பாரு, நான் உன்கிட்ட நல்லா தானே இருக்கிறேன். நான் என்ன உன்கிட்ட பிரச்சனை பண்ணனா இல்லை நான் உன்னே திட்டுனேனா? அப்புறம் என்னவா? ஆமா மேடம், நீ ஒண்ணுமே பண்ணல, நான் தான் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன்? நீ தான் என்னை இப்படி இக்னோர் பண்ணிட்டு இருக்க. ஆமா, நீ கொடுத்த வழியே போதும். நீயும் அம்மாவும் எனக்கு பண்ணதை நான் இன்னும் மறக்கல. என்னது நானா? நான் என்ன செஞ்சேன் உனக்கு? இப்ப எதுக்கு அம்மாவை இழுக்கிற? நீ தானே என்னமோ போய் சொன்ன, அவங்க என்ன கூப்பிட்டு கத்துறாங்க. உன்னால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அம்மா கிட்ட நான் என்ன சொன்னேன்? I had nothing to do with any of this. பொய் சொல்லாத. சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா எப்பவுமே உனக்கு தான் சப்போர்ட். என்ன சப்போர்ட்டா? எப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க? எப்ப சப்போர்ட் பண்ணாங்களா? நான் சொல்லட்டா ஒன்னும். சின்ன வயசுல நம்ம பால் விளையாடும் போது வேச உடைச்சது நீ தானே. அப்ப யார் அப்பா வந்து திட்டினது? உன்னையா? என்னதான் திட்டினாங்க? அது வந்து நிறுத்து, மீதியும் கேளு. கஷ்டப்பட்டு நைட் ஃபுல்லா எக்ஸாமுக்கு படிச்சா பிசிக்ஸ்ல C கிரேட் வந்துச்சு. நான் கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்துட்டுமே நீ வாங்கின C கிரேடுக்கு உன்னை தலையில வச்சு கொண்டாடினாங்களே, அது சப்போர்ட் இல்லையா? அந்த ஒரு சப்ஜெக்ட் நான் எவ்வளவு திட்டு வாங்கினேன் தெரியுமா? சரி, அது கூட விடு, எல்லாம் ஓகே. ஆனா என்னோட கிராஜுவேஷனுக்கு வர வேண்டியவங்கள உன்னோட விஷயத்துக்குன்னு கூப்பிட்டு கடைசியில என் விஷயத்துக்கு வர விடாம பண்ணிட்டல. அங்க எல்லாரும் கேக்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்ப நான் டிசைட் பண்ணேன், உன்கிட்டயும் அம்மா அப்பா கிட்டயும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு. சரி, தனியா போயிடலான்னு இங்க வந்தா உன்னையும் இங்க படிக்க அனுப்பிச்சிட்டாங்க. நான் கேட்டேனா? உன்கிட்ட இங்க வந்து படிக்க சொல்லி நான் கேட்டேனா? ஏன் இப்படி எல்லாரும் என்னை டார்ச்சர் பண்றீங்க? ஐம் சாரி, நான் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணல. இதெல்லாம் என்னோட தப்பு தான். ப்ளீஸ் forgive me. We'll try to fix this together. என்ன சாரி? இவ்வளோ வருஷம் கொடுத்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு சாரி கேட்டோன்னா எல்லாம் முடிஞ்சிருமா? இல்லை, அப்படி இல்லை. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். நிறுத்து, தயவு செஞ்சு நிறுத்து. நீயும் உன்னோட கருணை எனக்கு வேண்டாம். பட் நான் ஷட் அப் ப்ளீஸ். இப்போ என்ன? நான் வீட்டை விட்டு கிளம்பணுமா? சொல்லு, நான் வீட்டை விட்டு கிளம்பணுமா? கிளம்பிடுவ. ஆமா. போ, அப்ப போ, போய் தொலை போ. எடி, நான் உண்மையான என்ன இன்னும் பேசிட்டீங்க நிக்கிற? நீ இன்னும் கிளம்பலையா? போ.
என்ன சத்தம்? எப்படி இருக்கா டாக்டர்? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைம்மா, தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் கரெக்டான டைமில் வந்து அட்மிட் பண்ணாங்க. இல்லாட்டினா ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஓ தேங்க்யூ லார்ட். ஐம் சாரி. இனிமேல் நான் இப்படி நடந்துக்க மாட்டேன் கரீனா. ஐம் ரியலி சாரி. ஐம் சாரி. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிக்கிறபடி, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்குள் கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய ஒரு வாசனை, அது கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே கிறிஸ்துவினுடைய வாசனை வீசக்கூடியவர்களாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதைத்தான் வேதம் சுட்டி காண்பிக்கிறது. யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, பிதா கிறிஸ்துவை அனுப்பினது நியாய தீர்ப்புக்காக அல்ல, ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார் என்று சொல்லியிருக்கு. அவருடைய வாசனை ஒரு மனுஷனை மரணாக்கினிக்குள் கொண்டு போக வேண்டும் என்றல்ல, ஒரு மனுஷனை ஜீவனுக்குள் நடத்த வேண்டும் என்பதற்காக. not for condemnation but for salvation என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தை வல்லமை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்மையாகவே அது ஒரு நற்கந்தம். அந்த அரோமா வேதம் சொல்லுகிற ஒரு மனுஷனை ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்தும். அதை பற்றி பிடித்துக் கொள்கிறவர்கள் தேவனுடைய சுவாசத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார்கள், அநேகருக்கு பிரயோஜனமாயிருப்பார்கள். அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளாமல் போனால் தாங்களே தங்களுக்குள் ஆக்கினியை வரவித்துக் கொள்கிறார். நாம் தெளிவாயிருந்தால் சரியான நற்கந்தம் கிறிஸ்துவினுடைய வாசனையை வீசுகிறவர்களாய் இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம்.